டெல்லி கேட் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு நகரில் அமைந்துள்ளது. இது ஆற்காட்டில் அமைந்துள்ளதால் இதனை ஆற்காடு டெல்லி கேட் என்றும் அழைக்கின்றனர். வேலூர் மாவட்ட சுற்றுலா தலங்களில் இந்த வாயிலும் ஒன்றாகும். ஆற்காடு பாலாற்றங்கரையில் செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள ஒரு உயர்ந்த நுழைவு வாயில் டெல்லி கேட் என்றழைக்கப்படுகிறது. 1751இல் ஆற்காடு நவாப்பிடமிருந்து ராபர்ட் கிளைவ் ஆட்சியை கைப்பற்றியதன் நினைவாக கட்டப்பட்டுள்ளது. அப்போது ஆற்காட்டுக்குள் நுழைபவர்கள் இவ்வழியாகத்தான் வரவேண்டியிருந்தது. இது ஆற்காட்டின் ஒரு பகுதியாகும். ஆற்காட்டு கோட்டையின் பிரதான நுழைவு வாயிலாக இது விளங்கியது. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் முகலாய ஆளுநரான தாட்கான் பன்னியின் கட்டடத்தின் ஒரு பகுதியாக இந்த வாயில் இருந்தது. இந்த நுழைவு வாயில் 2 தளங்களைக் கொண்டு அமைந்துள்ளது. கீழ்த்தளத்தில் உள்ள நுழைவு வாயில் இஸ்லாமிய வளைவு அமைப்பில் காணப்படுகிறது. இந்த வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் தங்குவதற்கான அறைகள் உள்ளன. நுழைவு வாயிலின் வெளிப்புறம் பாலாற்றை ஒட்டியுள்ள பகுதியிலும் சிறு சிறு அறைகள் இருந்ததற்கான தடயங்களும் உள்ளன. வாயிலின் மேல்தளத்தில் ஓர் அலங்கம் காணப்படுகிறது. எதிரி படைகள் வருவதை வேவு பார்க்கும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது டெல்லி கேட் இந்திய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆற்காடு முற்றுகையிடப்பட்ட போது ராபர்ட் கிளைவ் செய்த மறக்க முடியாத பாதுகாப்பின் தளமாக இருந்தது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி அமைவதற்கு காரணமான வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் வடக்கில் முகலாய சாம்ராஜ்யம் அமைந்த டெல்லியை நோக்கி அதனை கைப்பற்றுவதற்கான ஒரு தொடக்கமாக காட்டுவதற்காக இந்த வாயில் அமைக்கப்பட்டது. வரலாற்று ரீதியாக இப்பகுதி போர்கள் பல நடக்கும் இடமாக இருந்தது. இந்தச் சூழல் ஆற்காட்டை சுற்றி கோட்டை கட்டும் நிலையை ஏற்படுத்தியது. கர்நாடகாவின் முகலாய நவாப் மராத்தியரிடமிருந்து இந்த பகுதியை கைப்பற்றினார். தாட்கான் பன்னி என்பவர் 1698இல் ஜுல்ஃபிகார் அலி கானால், அதாவது அவுரங்கசீப்பின் தளபதியால் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 1710ஆம் ஆண்டில் முகமது சாயித் கடைசி முகலாய ஆளுநராக இருந்தார். இவர் கர்நாடக நவாபாக முதலாம் சாடடுல்லா கான் என்ற பட்டத்துடன் நியமிக்கப்பட்டார். ஆற்காட்டை தங்கள் கட்டுப்பாட்டிற்காக கொண்டுவர போராடிய வெவ்வேறு வம்சங்களுக்கு இடையில் நீண்டகால மோதல்களால் இருந்ததால் ஆற்காடானது இடையில் வந்த பிரிட்டிஷார் மற்றும் பிரெஞ்சுக்கார்கள் வசம் வந்தது. என்றாலும் பிரிட்டிஷார் மற்றும் பிரெஞ்சு படைகளுக்கு இடையே நடந்த போரானது தென்னிந்தியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் நோக்கத்துக்காக மட்டுமே இருந்தது. ஆற்காட்டை கைப்பற்ற ராபர்ட் கிளைவ் கட்டுப்பாட்டிலான பிரிட்டிஷ் படைகளின் போர் என்பது பிரிட்டிஷாரால் நடத்தப்பட்ட மிக குறிப்பிடத்தக்க போர்களுள் ஒன்றாக இருந்தது. இந்த முற்றுகை 50 நாட்கள் நீடித்தது. 15 நவம்பர் 1751 அன்று முடிவுக்கு வந்தது. 1783இல் திப்பு சுல்தானால் ஆற்காட்டின் முதன்மை அரணாக இருந்த பழைய செங்கல் மதில் சுவர்கள் அழிக்கப்பட்டது. அதன் பழிதாங்கள் இன்னும் காணப்படலாம். இன்று முதலாம் சாதுடுல்லா கான் மற்றும் ஜமா மஸ்ஜித் கல்லறைகள் என்ற அக்காலத்திய கட்டுமானங்கள் அக்காலத்தின் சாட்சியாக எஞ்சியுள்ளன.